ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை பொன்னருள் மழை துதியாகிய ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். நல்வினை இல்லை என்றால் தெய்வ அருள் கிட்டுவது கடினம் என்பதையும், அப்படி இருந்தாலும் குருவின் அருள் இருந்தால் தெய்வமே நம் வீடு தேடி வந்து நல்லன எல்லாம் செய்யும் என்பதையும் காட்டுவதுதான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் கனகதாரா ஸ்தோத்திரம் வழியாக நம் எல்லோருக்கும் நடத்தி காட்டிய அற்புதம். கனகதாரா என்றால் பொன்மழை என்று பொருள். பொன்மழைக்கு காரணமாக அமைந்ததால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு கனகதாரா ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தவம் என்ற பெயர் ஏற்பட்டது. பொன்மழை எப்படி பெய்தது? ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் பிரம்மச்சாரியாக இருந்தபடியால் அந்த ஆசிரம நியமப்படி தினமும் பிக்ஷை எடுத்தே உண்டு வந்தார். ஒரு நாள் துவாதசி நாள் அன்றும் வழக்கமாக பிக்ஷை எடுக்க சென்றார். அவர் எடுக்க சென்ற இடம் ஒரு ஏழை பிராமணர் வீடு. அந்த வீட்டில் அவரது மனைவி மட்டுமே இருந்தால். ஸ்ரீ சங்கரர் அந்த வீட்டு வாசலில் பிக்ஷைக்காக வந்து நின்றார். ஆனால் அப்போது பிக்ஷையிட அந்த பெண்மணியிடம் எதுவுமே இல்லை. மனம் வருந்தினால் சுற்றுமுற்றும் பார்த்தால் ஒரே ஒரு வாடிய நெல்லிக்காய் மட்டுமே அவளது கண்ணில் பட்டது. ஓடி சென்று மனம் நொந்தவாறே அந்த நெல்லிக்காய் எடுத்து வந்து அந்த சங்கர பாலகனுக்கு பிக்ஷையாக கொடுத்தாள். அந்த பெண்மணியின் பேர் அன்பையும் அதே சமயத்தில் அவர்களது வறிய நிலையையும் பார்த்து மனமிறங்கினார் சங்கரர். அவர்கள் மேல் அருள் உண்டானது சங்கரருக்கு. அப்பொழுதே கனகதாரா ஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தால் அவர்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் அருள வேண்டும் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை செய்தார். அப்பொழுது அவர்களது முற்பிறவில் செய்த பாபத்தின் பலனே இந்த வறுமை. அதனால் இந்த வறுமை மாறாது என்றோர் அசரீரிவாக ஒலித்தது. அதனை கேட்ட சங்கரர் இப்போது தன்னுடைய வீட்டில் கடைசியில் இருந்த ஒரு காய்ந்த நெல்லிக்காயை கூட வைத்துக் கொள்ளாமல் தந்தாளே அந்த பெண். அதனால் அவளுக்கு மிகுந்த புண்ணியம் கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்களது தீவினையால் ஏற்பட்ட பாபங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் மறையும் என்ற சங்கரர், உனது கடைக்கண் பார்வையை அருட்கட்டாட்சத்தை கொடுத்தாயே என்று கேட்க உடன் அந்த வீட்டில் பொன்மழை பெய்ய தொடங்கியது. சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருவருள் கூடி வரும். இப்படி பல பல பெரியோர்கள் செல்வநிலை பெற்று செழிப்பாக இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். நாமும் இந்த நன்னாளில் பொன்னருள் மழை துதியாகிய ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து குருவின் அருளையும் சகல செல்வங்களையும் பெறுவோம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். அங்கம் ஹரி புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ முக்தா முகுர்விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிகிதானி கதாகதானி மாலாத்ருஷோர்மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாஹ ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்தமணிமேஷமணங்க தந்திரம் ஆகேகரஸ்தித கணீனிக பக்ஷ்மநேத்ரம் பூத்யை பவேன் மம புஜங்க ஷயாங்கனாயாஹ பாஹ்வந்தரே மதுஜித ஸ்ரித கௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி காமப்ரதா பகவதோபி கடாக்ஷமாலா கல்யாணமாவகது மே கமலாலயாயாஹ காலாம்புதாளி லலிதோரசி கைட்டபாரேகே தாராதரே ஸ்புரதி யா தடிதங்கணேவ மாது சமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்திஹி பத்ராணி மே திஷது பார்கவநந்தனாயாஹ பிராப்தம் பதம் பிரதமதः खलु यत्प्रभावात् माङ्गल्यबाजि मधुमातिनि मन्मथेन मय्या पतेत्तदिह मन्थरमीक्षणार्धम् मन्दालसञ्चमकरालय कन्यकायाः विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकम् मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः इष्टाविशिष्टमतयोऽपि यया दयार्द्र दृष्ट्या त्रिविष्टपपदं सुलभं लभन्ते दृष्टिः प्रकृष्ट कमलोदर दीप्तिरिष्टां पुष्टिं कृषीष्ट मम पुष्कर विष्टरायाः दद्यादयानुपवनो द्रविणाम्बुदाराम् अस्मिन्न किञ्चन विहङ्गशिशौ विषन्ने
दुष्कर्म गर्ममपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाम्बुवाहक गीर्देवतेति गरुडध्वज सुन्दरीति शाकम्भरीति शशिशेखर वल्लभेति सृष्टिस्थितिप्रलयकेलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैकगुरोस्तरुण्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीय गुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नालिकनिबाणनायै नमोऽस्तु दुग्धोदधि जन्मभूम्यै नमोऽस्तु सोमामृतसोदरायै नमोऽस्तु नारायणवल्लभायै नमोऽस्तु हेमाम्बुजपीठिकायै नमोऽस्तु भूमण्डलनायिकायै नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शार्ङ्गायुधवल्लभायै नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु दामोदरवल्लभायै नमोऽस्तु कान्त्यै कमलेक्षणायै नमोऽस्तु भूत्यै भुवनप्रसूत्यै नमोऽस्तु देवादिभिरर्चितायै नमोऽस्तु नन्दात्मजवल्लभायै सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि साम्राज्यदानविभवानि सरोरुकाक्षि त्वद्वन्दनानि दुरितोद्धरणोद्यतानि मामेव मातरनिशं कलयन्तु मान्ये यत्कटाक्षसमुपासना विधिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारिहृदयेश्वरीं भजे सरसिजनिलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरिप्रसीद मह्यं दिह्हस्तेभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीमशेष लोकादिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीं कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय मामकिञ्चनानां प्रथमं पात्रम् अकृत्रिमं दयायाः स्तुवन्ति ये स्तुतिभिरमीभिरन्वहं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणाधिका गुरुतर भाग्यभागिनः भवन्ति ते भुवि बुधभाविताशयाः इति श्रीमच्छङ्कराचार्यकृत श्रीकनकदारास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः।